ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் vlog போட போகிறேன். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து என்னதுன்னா, அந்த மொச்சக்கொட்டை காமியும் அவிச்சு வச்சிருக்கேன். இது அப்படியே எடுத்து காமிக்கிறேன். மொச்சக்கொட்டை இன்னைக்கு மொச்சக்கொட்டை போட்டு ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் vlog, ரொம்ப நாள் கழிச்சு போடுறது. இது வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா முழுசா இருக்கும். 4 பீஸா அப்படியே கொத்து கொத்தா, ஒரு 2 உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு கொஞ்சம் காரக்குழம்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரக்குழம்பு வெயிலுக்கு நல்லா சேஃபா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. இது கருவாட்டு குழம்பு தானே போடுவாங்க. கருவாட்டு குழம்புலையும் போடலாம், இது போல காரக்குழம்புலையும் போடலாமா? ஆனால் கத்திரிக்காய் போட்டால் இது நல்லா இருக்கும். சரி, இது என்ன பேர் வைக்கிறது அப்போ? மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வச்சுக்க வேண்டியதுதான். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெசிபின்னு போட்டுடுறேன். நான் என்ன பாட சொல்கிறேன். தேங்காய் பால் இருக்குது போல். தேங்காய் பாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஊற்றணுமா? ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க அம்மா. பார்த்துட்டு பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்குல்ல. நேற்று ஸ்நாக்ஸ் vlog, இதுக்கப்புறம் கண்டினியூவாக போடுவோமா? ஆமாம், எல்லாரும் வெயிலுக்கு சேஃபா இருங்க. கூழ் சாப்பிடுங்க, நொங்கு குடிக்கணும், வெள்ளரி பழம் எல்லாமே சாப்பிடுங்க. வெயில் அதிகம் போகாதீங்க, வீட்லயே இருங்க. என் அன்பு சொந்தங்களுக்கு இதை நான் வெளில போகாமல யாரால இருக்க முடியாது. வேலை செய்யணும், கொடை எடுத்துட்டு போகணும், வந்துருங்க. கொடை எடுத்துட்டு போகணும், தண்ணி குடிக்கணும், அது எல்லாம் இருக்கு. வெளில போகாம யாரும் இது பண்ண முடியாது. எங்க போயிட்டு வந்தாலும் சேஃபா இருக்கும். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம், சீரகம் சொல்லலாம். சீரகம் போடணுமா? அதுவும் சீரகம் என்னென்ன போட்டிருக்கோம்? கடுகு, வெந்தயம், சீரகம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்திலே போட்டுருங்க, வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம், முழு பூண்டாக கொஞ்சம் தட்டி வச்சது கொஞ்சம். முழு பூண்டு தனியாக இருக்குது, தட்டி வச்சது தனியாக இருக்குது, ரெண்டுமே சேர்த்து போடுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் நான்வெஜ் ரெசிபிஸ் பார்க்கலாம் ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமா. இன்னும் நிறையா இருக்குன்றாங்க. இதுவரை போட்ட வீடியோ ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கு. இன்னும் நிறையா இருக்கா சமையல்லன்னு கேட்பேன். உருளைக்கிழங்கு போடணுமா? உருளைக்கிழங்கு அது வந்து உருளைக்கிழங்கு எப்படின்னாக்கா கத்தி எடுமா. உருளைக்கிழங்கு நிமிஷம் கத்தி எடுத்து தரேன். போடும்போது மட்டும் வெட்டுங்க. கழுவி வச்சிருக்கிறேன். ஏன்னா போடும்போது மட்டும் கட் பண்ணால் போதும். முன்னாடியே கட் பண்ணிட்டோம்னாக்கா காய் வந்து தண்ணியிலே போடக்கூடாது, மறுத்துரும். தோலோட தான் போடணும். அதெல்லாம் எப்போவுமே நீங்கள் தோலோட தான் போடுறோம். நேற்று ஒரு கிரேவி வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்தது. மீல் மேக்கர் கிரேவி. அதுலேயும் உருளைக்கிழங்கு போட்டு மீல் மேக்கரை வச்சு, அது வந்து எடுக்க முடியல வீடியோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால். ஆனால் இன்னொரு நாள் அது செஞ்சும் போது வீடியோ எடுக்கிறேன். நார்மல் மீல் மேக்கரில் இதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவி மாதிரி. இன்றைக்கும் மறுபடியும் கேட்கலாம். ஆமாம், என் தம்பி அதே கேட்டுட்டு இருந்தான். இன்னொரு நாள் செய்யணும். சரி, இது வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த சமயத்தில் தக்காளி, இது அளவு இருக்குல்ல. வெங்காயம் எத்தனை வெங்காயம், தக்காளி எத்தனை தக்காளி? தக்காளிக்கு வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம். தக்காளி வந்து 4 தக்காளி. அது இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேங்க, நிறைய தெரியும். இதில் உப்பு போடல, மூடி போடணும்.
மூடி போட்டுடலாமா? வதங்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மொச்சக்கொட்டை வந்து அவிச்சி, அதான் அவிச்சு, ஏன்னா இப்போ கேஸ் பிரச்சனையாக இருக்குதுன்றதால குண்டானில் வச்சு அவிக்கல, ஏன்னா குக்கரில் போட்டு 3 விசில் போட்டால் போதும், சாப்பிட்டா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்குது, ஆனால் இது போல் குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி போடுவீங்களா? ஆமாம், 4 பீஸாக கட் பண்ணி போடணும், முழுசாக போடணும். அந்த எடுத்து போடணும், கட் பண்ணி போடக்கூடாது. இது 4 பீஸாக போடணும். இது வரலையும் இருக்கும் போடும்போது பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா வந்து இது எடுத்து வச்சு சாப்பிடும்போது முழு கத்திரிக்காவாக இருக்கும். கட் பண்ணிடுறீங்களா? அப்போது இங்கே கட் பண்ண போகிறேன். அதிகமாக இருக்குது, ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சிடலாம். சரி, ஓகே. கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறத பார்ப்போம். இது வந்து உள்ளே ஏதாவது பூச்சி வச்சுருக்காங்க, ஒரு 4 பீஸாக கட் பண்ணிட்டு காமிங்க. ஒன்று 4 பீஸ் இப்படி போட்டு கொத்து கொத்தாக போடுறது. போட்டுட்டு அதில் போட்டுடலாம்ல. பாதியாக கட் பண்ணாலே அதே மாதிரி கட் பண்ணி இந்த கத்திரிக்காய் எல்லாமே போட்டுடலாம். அது எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்தீங்கம்மா? 2 உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் வந்து போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு கழுவும் போது மட்டும் தண்ணியில் போட்டால் போதும், ஏன்னா காய் மறுத்துடும் அது. நல்லா இதாக இருக்கும்ல. கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இது போல் போடுங்க. தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிடக்கூடாதா? தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். குழம்புல போட்டாமா? ஆமாம், அப்படியே சாப்பிட்றேன். இத்தனை நான் தோலோட தான் சாப்பிட்ருக்கேன். வெளில சொல்லிடாத. இல்லை, நான் தோலோட தான் சாப்பிட்ருக்கேன். நேற்று மீல் மேக்கர் கிரேவிலையும் தோலோட தான் சாப்பிட்டேன். சொல்லிட்டு தான் தோலை எடுத்து போட்டுருப்பேன். அது வந்து அது நல்லதுன்றாங்களா இல்லை தோலோட சாப்பிட்லாமான்னு தெரியல. போட்டால் ஏன் நல்லதுனாக்கா, ஏன்னா வாழ்வு பிடிக்கிறது எல்லாமே இந்த தோலில் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ தோல் சாப்பிடக்கூடாது. தோல் சாப்பிட தோல் எடுத்துட்டு தான் சாப்பிடணும். கேட்டுங்க மக்களே, இப்போதான் தெரிஞ்சுங்க மக்களே. இல்லை, இப்போதான் நான் அதையே கண்டுபிடிக்கிறேன். தோலை எடுத்துட்டு சாப்பிடணுமா? இந்த குழம்பு தோலை எடுத்துட்டு சாப்பிட்றேன். எனக்கு அந்த கத்திரிக்காய் போட்டோன்னே ஒரு கலர் மாறும் பாருங்க, செம்மையாக இருக்கும்ல. எண்ணெய் மாதிரியே போவோம். அப்போ இப்பவும் மொச்சக்கொட்டை போட்டு வதக்கக்கூடாதா? அதான் அவிச்சு வச்சிருக்கிறோம்ல, கடைசியாக தான் போடணும். ஏன்னா பச்சையாக போட்டோம்னாக்கா குழம்பு நல்லா இருக்காது. ஊற வச்சு நம்ம வந்து பச்சையாக தாளிக்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த அவிக்கிற தண்ணி வாசனை தான் வந்து குழம்புல வரும், அது நல்லா இருக்காது. சரி, இப்போ பண்ணோன்னே பார்ப்போம். மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சா? உடனே கலர் மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் வதங்கணும். சீரியஸாகவே வெயிலில் கிச்சனில் நிற்கவே முடியல. ஏன்னா வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா சமைக்கிறவங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக முடியல. எக்ஸஸ் ஃபேன் ஒன்று போடணும், இங்கே தான் இருக்குது, போடணும். இந்த சமயத்தில் கல் உப்பு போட்டால் போதும். கல் உப்பு இதுவரை நம்ம உப்பே போடலை தானே? போடவில்லை. உப்பு போட்டாச்சா? மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ எவ்வளோ சவுண்டு பாரு, டிவி பார்க்கன்ற பேரில். மிளகாத்தூள் இப்போ
மிளகாத்தூள். அன்றைக்கி வீட்டை அரைச்சோம்ல, அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். அதே வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு அது ஃபுல் வீடியோவும் இருக்கும். எப்படி காய வச்சு ஃபுல்லாக அரைச்சது எடுத்துகிட்டு வந்து காமிச்சதோட இருக்கும் கொடுக்குறது. அதனால் இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் இப்போ அதில் பார்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் செய்வது எப்படின்னு ஏதோ போட்டிருப்பேன், வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். அது பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்பூன் போடணும்? 2 3 நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னு போட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் ஒரு சிலர் காரம் சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நல்லா இது போல் கலரை விட்டுட்டு நல்லா கலரை விட்டுட்டோமா பச்சை வடை போடுறவங்க. இப்போ உடனே தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இன்னும் நம்ம இதில் வந்து மொச்சக்கொட்டை போடணும். தேங்காய் எப்போ ஊற்றணும்? புளி ஊற்றணும். புளியும் ஊற்றணுமா? தேங்காய் பழம் ஊற்றினாலும்? ஆமாம், இல்லை வெயில் காலம் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். ஓகே, புளி ஊற்றுறது பார்க்கணும், மொச்சக்கொட்டை எப்போ போடுறதுன்னு பார்க்கணும். தேங்காய் பழம் போதும். மொச்சக்கொட்டை கொஞ்சமாக போட்டால் போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி. குழம்புட்டே சாப்பிடணும் போல இருக்கு. அது நார்மல் காரக்குழம்பு மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது கொதிக்கும் போது பார்க்கலாமா? மூடி வைக்கணுமா? ஆமாம், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, கொதி வந்துடுச்சு. தேங்காய் பால் வந்து கம்பல்சரியா? இது கொஞ்சம் லைட்டாக ஊற்றிங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஓகே, நம்ம அதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் வாசனையாக இருக்குது பாரு குழம்பு. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா ஒன்று அரைச்சி போடுவாங்களா? ஆமாம், இதில் வந்து வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு. வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு 4மே வறுத்து அரைக்கணுமா? ஆமாம், வறுத்து கொஞ்சம் வறுத்து அரைச்ச டைமில் கொஞ்சம் வாசனைக்கு இந்த பவுடர் போடும். இந்த பவுடர் சும்மா. ஆமாம், இது கூட வறுத்து போட்டிருக்கேன் எல்லாமே 4மே. அதில் கம்மியாக இது வந்து ஸ்பெஷல் மசாலா. ஆமாம், அதில் கம்மியாக தெரியும். தனியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்த பொடி, சீரக பொடி. சீரக பொடி தனியாகவும் வறுத்து அது கொஞ்சம் வாசனைக்கு தனியாக போடும். ஓகே, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து இது 2 தான் இருக்குது. இது 2 போட்டால் முடிஞ்சிடுச்சுல. கலரி விட்டுட்டு ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து திக்னஸ் கொடுக்கும். குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே சாதத்தில் பசங்க சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொதிக்கணுமா? இந்த சமயத்தில் புளி, நெல்லிக்காய் சைஸு அதிகம் புளி ஊற்றக்கூடாது. இது வந்து பச்சை தண்ணியில் ஊற வைக்கலாமா? இது சுடு தண்ணியில் வச்சு ஊற வச்சேன். ஏன்னாக்கா வந்து நம்ம கரைக்கிறதுக்கும் கைக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பச்சை புளியே தண்ணியில் ஊற வச்சோம்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும் ஊறதுக்கு. அதனால் சுடு தண்ணியில் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணி அது. ஆமாம், காய் அரை வேக்காடு ஆன பிறகு தான் நம்ம புளியே ஊற்றுவோம் எப்பயுமே. சாம்பாரில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. அப்படியா? அது முன்னாடி ஊற்றக்கூடாதா? முன்னாடியே ஊற்றினோம்னா எல்லாத்துலேயுமே புளிப்பு அதிகமாக தெரியும், சாம்பாரில் கூட. இன்னும் கொதிக்கணுமா? ஆமாம், கொதிக்கணும். இப்போ புளி ஊற்றிருக்கோம்ல, புளி ஊற்றிருக்கேன், கொதிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கல் உப்பு போட்டுங்க. ஏன்னா உப்பு பத்தலையா? உப்பு கம்மியாக இருக்குது. ஏன்னா தண்ணியாக இருக்கும்போதே கரைஞ்சிட்டோம். சால்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது இறக்கும்போது போட்டால் போதும். தேங்காய் பால் அப்புறமா ஊற்றிக்கிட்டா போதுமா? கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், சொன்ன பார்க்கலாம். தேங்காய் பால்
நல்லா திக்னஸாக இருக்குது குழம்பு. இந்த சமயத்தில் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தான், செகண்ட் எல்லாம் இல்லை, கொஞ்சமாக. அது என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிலாம் இருக்கா? ஆமாம், ஏன்னா சரியாக அரைக்கலன்னு சொல்லிட்டு 2வது டைம் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அதில் பால் வராது. இது தேங்காய் துருளோட அம்மா எப்பவும் போட மாட்டாங்க, அந்த வெறும் தண்ணி மட்டும்தான் போட்டு பண்ணுறது. தேங்காய் வந்து எடுத்தாலும் அந்த மேல் தோல் கருப்பாக இருக்கிறது எல்லாமே சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்பயுமே அரைப்பேன். அந்த அப்படியே போட்டு அரைக்க மாட்டேன். ஓகே. வயிற்றுல புண்ணுக்குன்னு இருந்ததுனாக்கா தேங்காய் பால் நல்லது. அதனால் அது வெறும் வயிற்றுலேயே குடிச்சா கூட நல்லதுன்னு காரக்குழம்புக்கு நல்லது, கொஞ்சம் ஊற்றி செய்யணும்னா. இப்போ இது முடிஞ்சிச்சு, அடுத்தது கொதிக்கணுமா? ஒரு செகண்ட் தேங்காய் பால் கொதி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பயிர் போட்டுட்டு. ஆமாம், பயிர் மொச்சப்பயிர். ஓகே. நல்லா அந்த பூண்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படியே அரைச்சி ஊற்றோம்னாக்கா அப்படியே நுரையா மேலே மிதக்கிட்டே. அது வந்து சிக்கன் குழம்புக்குன்னா செட் ஆகிடும் சில டைமில். அப்படி அதுக்கே கூட தேங்காய் பால் மட்டும் ஊற்றினா நல்லா இருக்கும். அப்படியே அரைச்சி ஊற்றக்கூடாது, ஏன்னா ஜீரணம் ஆகுது, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த சமயத்தில் அளவாக போட்டுங்க. ஆமாம், நிறைய இருந்தது, கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக. ஏன்னா இது ஏற்கனவே வெந்துருச்சு, போட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே இறக்கிட வேண்டியதுதான். கரோட்டு குழம்புலையும் போட்டு வைக்கலாம் மொச்சக்கொட்டை. அதுதான் நான் இது பண்ணது. சரி, சாப்பிட மாட்டோம்ல, அதனால இப்போ ஈஸ்டர் முடிஞ்சு சாப்பிடுவோம். சரி அப்போ பண்ணலாம் பார்த்து சரி வெஜ்ஜில் சரி இதிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது பண்ணது. கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். கொஞ்ச நேரம் கொதி 2 செகண்ட். அப்படியே பார்க்க சிக்கன் கிரேவி இது மாதிரியே இருக்குது. ஓகே, ஃபினிஷ் ஆகிட்டு முடிக்க போகிறோம் வீடியோவை. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி இருக்கிறத முடித்து வீடியோவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாம்மா? அப்படியே இருக்கட்டும், நான் ஃபோட்டோ எடுத்து தம்ப்நெயில் போட்டுக்கிறேன் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்றைக்கி லன்ச் என்ன பார்த்தோம்? மொச்சப்பயிறு காரக்குழம்பு, அதில் தேங்காய் பால் ஊற்றி வச்சது பார்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு அது ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம சேனல்லே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட் தரீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனல், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், அதுவும் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா, பாய் பாய். பாய்.